என் அன்பு குழந்தையே, இன்று காலை வேளையில் ஒரு இனிப்பான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். நீ பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா? இது சரியாக நடக்குமா, நான் நினைத்தபடி நடந்து முடியுமா என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன்னுடைய விருப்பப்படியே எல்லாம் நடந்து முடியப் போகின்றது என்ற இனிப்பான செய்தியை உனக்காகவே கொண்டு வந்துள்ளேன். இந்த ஆசிகளை பெற்றுக்கொண்டு இந்த நாளையும் தொடங்கு. வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் பிள்ளை நீ. மனதில் உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. உன்னுடைய மனம் என்பது நான் வசிக்கும் கோவில். அந்த கோவிலில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எதற்கு தெரியுமா? நீ இன்னும் வளரவே இல்லை. மனதளவில் நீ இன்னும் சிறு பிள்ளையாகத்தான் இருக்கின்றாய். உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அது ஒரு தந்தையாக எனது கடமையே. உன்னுடைய மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழுந்தது. அது ஏனென்ற கேள்விக்கு விடை கூறுகின்றேன் கேள். என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன்னுடைய மனதில் எழுந்த அத்தனை எண்ணங்களையும் நான் அமைதியாக்க வேண்டியுள்ளது. நீ இப்போது உன்னுடைய துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடத்திலும் உன்னுடைய மனதினுள்ளும் எழ ஆரம்பிக்கும். இத்தகைய தருணத்தில் தான் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை ஆட்டி படைக்கும். எனவே இது மாதிரியான துன்பங்கள் நிறைந்த காலத்தில் நீ மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த மாயையும் உன்னை ஆட்கொள்ள முடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் காலம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் மேடு பள்ளம் இல்லாத இடம் என்று ஒன்றுமே கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தும். இங்கே எல்லா மரங்களும் சிறிதாக இருப்பதுமில்லை, பெரிதாக இருப்பதும் இல்லை. சிறிதாய் இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம். ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று ஆசையும் படுமாம். அதுவும் அதே போல வளருமாம் பெரிதாக. அதே போல வளர்ந்து கொண்டிருக்கும் சிறிய மரங்களை பெரிய மரங்கள் கவனித்துக் கொள்ளுமாம். நம்மால் முடிந்த அளவிற்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யுமாம். அதே போல அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை அதுவும் செய்யும். அவ்வாறே ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் புட்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும். இங்கே முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம், இது போதாது, வானளவில் வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் அங்கு தோன்றி இருக்காது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மன நிறைவு பெற்று அடுத்தடுத்த சிறிய மரங்கள் வளரவும் உதவி செய்தது. அவற்றை போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். நீ உன்னுடைய மனதிற்கு நன்றாகத்தான் வாழ்வாய். ஏனென்றால் நீயும் அந்த மரத்தை போன்றுதான். நீ ஒரு பக்கம் வளர வேண்டி இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி புரியும் குணமும் நிறைவாய் இருக்கின்றது. அதனால் தான் கூறுகின்றேன், நீ நன்றாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றும் உண்டு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அதுவே உனக்கு திரும்ப வரும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு வேண்டியதை நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்வில் மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொண்டால் தான் உன்னை பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையும் மாறும். உன் வாழ்வில் நடப்பவைக்கு நீயே பொறுப்பு என்று முதலில் நீ உணர வேண்டும். நேற்று, இன்று, நாளை என்ற மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஒரு சமயத்தில் இருவேறு நிகழ்வுகளை சிந்திக்க முடியாது. உன்னுடைய நடத்தை சிந்தனையிலும் செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும். உன்னுடைய கடந்த காலத்தை மட்டும் நீ நினைத்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் இல்லாமல் போய்விடும். இது அனைத்தும் கர்மாக்களின் பலன்களாகும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடனே பயணித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா.
நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன்னுடைய மனம் முடிவு செய்கின்றது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன்னுடைய நடத்தை தான் முடிவு செய்கின்றது. பிள்ளையே, எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு. திறமையின் உச்சத்திற்கு சென்று உன்னை நீ உலகிற்கு நிரூபித்து காட்டு. உன்னுடைய வெற்றியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வெட்கப்பட்டு தலைகுனியட்டும். காலம் ஒவ்வொரு துன்பத்தின் பிறகும் ஒரு இன்பத்தை மறைத்து வைத்திருக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய். யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய திறமை வெளிப்படும் போது பகைவனும் உன்னை தலைகுனிந்து வணங்குவான். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்கின்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன்னுடைய லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். தனது சோகங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகின்றது. வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிழலாகவே நான் உனக்கு துணையாக நிற்பேன். தைரியமாக போராடு, நிச்சயம் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை மர்மங்களுக்கும், உன் மனதில் இருக்கும் அத்தனை மாயைகளுக்கும், உனக்குள்ளே இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் தீர்வையும் விடையையும் தருவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். இப்போது உன்னை சுற்றி பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றது. என் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கின்றது? எதற்காக இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் கண் முன்னே நிகழ்கின்றது? நான் சற்றும் எதிர்பார்க்காத, சம்மதமில்லாத நிகழ்வுகள் எல்லாம் எனக்காகவே நடக்கின்றதே. எதற்காக இவையெல்லாம் நடக்கின்றது? எப்போது இவையெல்லாம் ஒரு முடிவிற்கு வரும்? எப்போதுதான் என் வாழ்க்கை நான் நினைத்தபடி மாறும்? நான் காத்திருப்பது எனக்கு பலன்களை தருமா அல்லது வீணாக போகுமா? சரி, நடந்ததெல்லாம் நடந்து போகட்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நான் நம்பிக்கையோடு உட்கார்ந்திருக்கின்றேனே, இந்த நம்பிக்கையோடே நான் என் வாழ்வை தொடரலாமா? இனி என்னதான் ஆகும் என் வாழ்க்கைக்கு என்று ஆயிரம் கேள்விகள் உன் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்குமான விடையை தேடித்தானே